அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு அட்டகாசமான ஆக்ஷன் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு பிளாக் பெல்ட். இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ பேரு லீ. லீயை பொறுத்த வரைக்கும் தான் செய்யற விஷயத்துல எப்பவுமே ஃபன் இருக்குன்னு நினைக்கிறார். அதுக்காக தனக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கேரக்டர். நம்ம லீக்கு அதிகமா பிடிச்ச விஷயம்னாலே மார்ஷல் ஆர்ட்ஸ் மட்டும் தான். கேண்டோ டேக்கர்னு ஏகப்பட்ட மார்ஷல் ஆர்ட்ஸ்ல, அதாவது தற்காப்பு கலையில பெல்ட் வாங்கியிருக்காரு. அப்படி இருந்தும் டெய்லியும் கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பிராக்டிஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணுவார். அவங்க கூட ஆன்லைன் கேம்லாம் கொஞ்ச நேரம் விளையாண்டதுக்கு அப்புறம் தான் அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அங்க அவருக்கு உதவியா இருப்பாரு. ரெஸ்டாரண்ட்ல யாரெல்லாம் ஹோம் டெலிவரிக்கு ஆர்டர் பண்றாங்களோ அவங்க வீட்டுக்கு போய் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு வரது நம்ம ஹீரோவோட வேலை. இப்படிதான் நம்ம ஹீரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போது அப்படி ஒரு நாள் தான் சாப்பாடு கொடுத்துட்டு வரும்போது ஒரு இடத்துல 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் போலீஸ் ஆபீசர், இன்னொரு ஆளு கிரிமினல். அங்க நடந்த சண்டையில அந்த குற்றவாளி அவன் கையில ஒரு பாட்டில் கிடைக்கவோ அதை உடைச்சு அந்த போலீஸ் ஆபீசரோட உடம்புலயே குத்திடுவான். அதை பார்த்த ஹீரோ அந்த போலீஸ் ஆபீசருக்கு உதவி பண்றதுக்காக அந்த குற்றவாளியை சண்டை போட்டு அந்த போலீஸ் ஆபீசர் உயிரை காப்பாத்த. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட வாழ்க்கையில என்ன நடக்குதுதான் இந்த கதை. இப்ப டைரக்டா கதையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம படத்தோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. லீ காலையில எந்திரிச்ச உடனே எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. கொஞ்ச நேரம் வீட்ல எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளாஸுக்கு தான் போறாரு. அங்கேயும் கண்டினியூஸா ட்ரைனிங் எடுத்துருக்காரு. முதல்ல டேக்கண்டோ, அடுத்து கேண்டங்கிற ஒரு கத்தி சண்டை பயிற்சி. இப்படி ஒவ்வொரு மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளாஸுக்கு போகும்போதும் அங்க ஒரு ஆப்போனன்ட்டோட மோத வேண்டியது இருக்கும். ஹீரோவும் சண்டை போடுவாரு. சண்டையில என்னமோ நம்ம ஹீரோ தான் ஜெயிப்பாரு. அப்படி ஜெயிச்சா கூட அதுக்கான கர்வமே இல்லாம தோத்து போன அந்த ஆப்போனன்ட்டை வந்து நீங்க ரொம்பவே நல்லா சண்டை போட்டீங்கன்னு சொல்லி அவங்களையும் பாராட்டுற மாதிரி ஒரு நட்பா பேசுவாரு. இதான் நம்ம ஹீரோவோட கேரக்டர். இப்ப மார்ஷல் ஆர்ட்ஸ் பிராக்டிஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸை தான் வந்து மீட் பண்ண வருவாரு. அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அங்க வந்து எல்லாருமே வீடியோ கேம்ஸ் தான் விளையாடிட்டு இருக்க. அப்பதான் லீக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வருது. கால் வந்த உடனே அப்பா உடனே வரேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க விளையாடிட்டு இருங்க, நைட் வந்து நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அப்பாவுக்கு உதவி பண்றதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான். அங்க யார் யாரெல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றாங்களோ அவங்களுக்கு போய் டெலிவரி பண்ணிட்டு இருக்க. இப்பவும் சாப்பாடு டெலிவரி பண்றதுக்காக ஒரு சலனுக்கு வரவோ அங்க உள்ள ஆண்டிட்ட சாப்பாடை கொடுத்துட்டு ஆண்டி இது உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரின்னு சொல்லிட்டு ஒரு டின்ல இருக்க கூல் ட்ரிங்க்ஸையும் கொடுத்துட்டு போகும்போது அந்த ஆண்டியும் டெய்லி ஓ முடி ரொம்பவே வளர்ந்துருச்சு, இந்த வாரம் கட் பண்ணிக்கோன்னு சொல்லவும் ஓகே ஆண்டி அப்புறம் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு லீயும் அங்க இருந்து கிளம்ப. அப்படி வரும்போது தூரத்துல 2 பேர் சண்டை போடுறத பாக்குறான். அதுல ஒருத்தர் போலீஸ் ஆபீசர். இவரு பேரு மீன். ஒரு குற்றவாளியோட தான் சண்டை போட்டுட்டு இருக்கவோ போலீஸ் ஆபீசர் மீன் நல்லாவே சண்டை போடுறாரு. அந்த குற்றவாளியால சமாளிக்க முடியல. ஒரு கட்டத்துல நான் சரணடைறேன்னு சொல்லி ஒத்துக்கவும் அந்த போலீஸ் ஆபீசர் மீனும் நான் சொல்றதை கேட்டு நடந்துக்கிட்டா இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போவேன்னு சொல்லவும் அவனும் போலீஸ் ஆபீசர் சொல்றதுக்கெல்லாம் சம்மதிக்கிற மாதிரியே பேசிட்டு கீழே ஒரு பாட்டில் இருக்கும். டக்குன்னு அதை எடுத்து உடைச்சு அந்த போலீஸ் ஆபீசரோட உடம்புல குத்தி மோசமா அவர் அடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இருந்த லீ இதுக்கு மேல இங்க இருந்து பார்த்துட்டு இருந்தா அந்த போலீஸ் ஆபீசரோட உயிரை போகணும், அவருக்கு உதவி பண்றதுக்காக அங்க வந்தவன் அந்த குற்றவாளியை பார்த்து நான் சொல்றது கிழவருக்கு அதிகமா அடிபட்டிருக்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகன்னு சொல்ல அவனும் லீவ் முன்னாடி அந்த பாட்டில் எடுத்து காட்டுறான். லீ அவன் அடிச்சு ஒரே அடியில தூக்கி போட அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆபீசருக்கு உதவி பண்ணி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவான். இந்த விஷயம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிய வர லீ பண்ண காரியத்துக்கு பாராட்டுறதுக்காக அவனை அவங்க டிபார்ட்மெண்ட் ஆபீஸ்க்கு வர வச்சு பாராட்டுறாங்க. கூட சிறந்த மனிதன் அவார்ட்லாம் கூட கொடுக்குறாங்க. அதை தூரத்துல இருந்து 2 ஆபீசர் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆளும் இந்த பையன் பார்க்க நல்லா வளர்த்தியா பலசாலி மாதிரியே இருக்கான்னு சொல்லவும் அது இன்னொரு ஆபீசரும் கேட்கிறாரு. இவரு பேர் தான் கிம். இப்ப கிம் ஹீரோ கிட்ட தான் வந்து பேசுறாரு. என்னோட பேர் தான் கிம், நான் எலக்ட்ரானிக் மானிட்டரிங் டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை பார்க்கறேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேச முடியுமான்னு கேட்க 2 பேருமே தனியா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கிம் அவரோட வேலையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த எலக்ட்ரானிக் டிவிஷனோட வேலை என்ன தெரியுமா, பல குற்றவாளிகள் தப்பு பண்ணிட்டு ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க திருந்த மாட்டாங்க, அவங்க மறுபடியும் குற்றம் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்படி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த குற்றவாளிகளோட காலில் ஒரு டிவைஸை மாட்டிருப்போம். அது மூலமா 24 hours அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி எங்களால வாட்ச் பண்ண முடியும். ஏன் நேத்து நீங்க சண்டை போட்டீங்களே ஒரு குற்றவாளி, அவனோட காலில் கூட அந்த டிவைஸ் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட குற்றவாளிகள் ஏதாவது தப்பு பண்ற மாதிரி தெரிஞ்சா அவங்கள தடுக்கிறது தான் எங்களோட வேலை. அப்படிப்பட்ட ஆபீசர்ஸ் தான் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆபீசர்ஸ் நாங்க சொல்லுவோம். ஏன் நேத்து நீங்க ஒருத்தர் உயிரை காப்பாத்துனீங்க, அவர் கூட ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆபீசர் தான். எங்க டிவிஷன்ல மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆபீசர்ஸ் ரொம்பவே கம்மியான ஆளுங்க மட்டும் தான் இருக்காங்க. அதுல ஒருத்தரா இருந்த மின்னுக்கு இப்ப அடிபட்டிருக்கு. அவர் மறுபடியும் ரெக்கவர் ஆகிறதுக்கு குறைஞ்சது 5 வாரம் ஆகும். அது வரைக்கும் அவரோட இடத்துல மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆபீசரா இருந்த உங்களால வேலை பார்க்க முடியுமான்னு கேட்க அதை கேட்ட உடனே ஹீரோவும் தயங்குறாரு. இந்த வேலை எப்படிப்பட்ட வேலையா இருக்கும், இந்த வேலையை செய்யறதால எனக்கு கொஞ்சம் ஃபன்னா இருக்குமான்னு கேட்க கிமும் இந்த வேலையை செய்யறதால உங்களால பல பேருக்கு உதவி பண்ண முடியும், அதோட நீங்க நினைச்ச மாதிரி ஃபன்னாவும் இருக்குன்னு சொல்ல இதை பத்தி நான் யோசிக்கிறதா சொல்லிட்டேன். அங்க இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து முதல்ல மீட் பண்றாரு. அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆபீசரோட வேலையை பத்தி சொல்லவும் லீக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்பவே நல்ல வேலை தான், உனக்கு நல்லாவே ஃபன்னாவே இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இந்த வேலை ஃபன்னா இருக்கும், அதே டைம்ல ஆபத்தானதனும், இதுல பெரிய பிரச்சனை கூட வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல ஹீரோ இன்னும் குழப்பமாகறாரு. அதுக்கப்புறம் இந்த அப்பாவும் வந்து மீட் பண்ணி அவர்கிட்டயே கிம் கொடுத்த ஆஃபரை பத்தி சொல்ல அப்பாவும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு இந்த வேலை உனக்கு சரியா இருக்குன்னு தான் தோணுது, நீ ரெஸ்டாரண்ட பத்தி எல்லாம் கவலைப்படாத, இதை நான் பாத்துக்கிறேன், நீ போய் அந்த வேலையை பாருன்னு சொல்லவும் அப்பாவே சொல்லிட்டாருன்னு பையனும் அந்த வேலையில சேரலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாளே அந்த போலீஸ் ஆபீசர் கிம்ம தான் மீட் பண்ண வர. கிம் அங்க இருக்க மத்த ஆபீசருங்கள்ட்ட இந்த லீ நம்ம டிவிஷன்ல புதுசா சேர்ந்த ஆபீசர் மின் வர வரைக்கும் அவரோட வேலையை இவர் தான் பார்க்க போறாரு, நீங்க தான் இவருக்கு நம்ம வேலையை சொல்லி தரணும்னு சொல்ல அங்க உள்ள ஒரு ஆபீசர் லீய வர சொல்லி லீயோட வேலை என்னன்னு சொல்றாரு. தம்பி இந்த மானிட்டரை பாரு, இந்த மானிட்டர்ல ஒரு மேப் தெரியுது பாத்தியா, அங்கங்க சில அடையாளமும் தெரியுது பாத்தியா, அந்த அடையாளம்லாம் குற்றவாளிங்க இருக்கிற இடம், அவங்க கால்ல டிவைஸ் மாட்டி இருக்கிறதால தான் அந்த இடத்த நம்மளால பார்க்க முடியுது, அவங்க கால்ல மாட்டி இருக்க டிவைஸ்ல சார்ஜ் மட்டும் குறைஞ்சா அவங்க
இருக்க லொகேஷனை நம்மளால ட்ராக் பண்ண முடியாது. அந்த டிவைஸ்ல எப்ப சார்ஜ் 30 கீழே போகுதோ அந்த டைம் நம்ம அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க டிவைஸுக்கு சார்ஜ் போட சொல்லணும். இதுதான் இன்னைக்கான உனக்கு வேலை. சேர்றா தம்பி, எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ ஒரு குற்றவாளி கால் பண்ணி சார்ஜ் தீர்ந்து போயிடுச்சுன்னு சார்ஜ் பண்ண சொல்ற, அவன் முடியாதுன்னு சொல்றான். அப்ப என்ன பண்ணுவேன்னு கேட்க லீயும் நம்ம அங்க போய் அவங்கள பிடிக்கணுமான்னு கேட்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட. அதுதான் நம்ம பண்ணணும். இதுல உனக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கிம் உனக்கு உதவி பண்ணுவாருன்னு சொல்ல இரவு அங்குள்ள மானிட்டர்ல அந்த கிரிமினல்ஸோட லொகேஷன் தான் பார்த்துட்டு இருக்க. அப்போ ஒரு கிரிமினலோட டிவைஸ்ல சார்ஜ் கம்மியாயிடுச்சு. அதை பார்த்துட்டு அவனோட டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அவன் மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி உங்க டிவைஸ்ல சார்ஜ் கம்மியாயிடுச்சு, நீங்க உடனே சார்ஜ் போடணும்னு சொல்ல அவன் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். கண்டினியூஸா கால் பண்ணி பார்த்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அடுத்து என்னதான் பண்றதுன்னு தெரியாம லியோ அந்த போலீஸ் ஆபீசர் கிம் கிட்ட வந்து ஒரு குற்றவாளியோட டிவைஸ்ல சார்ஜ் ரொம்பவே கம்மியா இருந்துச்சு, நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி அவன் திடீர்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான்னு சொல்லவும் உடனே கிமோ லீக்கான எக்யூப்மெண்ட்டை தர சொல்றாரு. அங்க லீக் ஒரு புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட், அதுல மாட்டிக்க ஒரு கேமரா, அதோட ஒரு எலக்ட்ரிக் கன். அதெல்லாம் பார்த்துட்டு லியோ இந்த வெஸ்ட் ரொம்பவே பலமா இருக்குமா, கத்தியால குத்துனா கூட எதுவுமே ஆகாதான்னு கேட்க கத்தியால குத்துனா அதோட டேமேஜ் தான் குறைக்கும், ஆனா கண்டிப்பா உனக்கு காயம் படும் சொல்லவும் அதெல்லாம் மாட்டிக்கிட்டு கெத்தா கிம் கூட கார்ல போகவும் ரெண்டு பேருமே அந்த குற்றவாளி இருக்கிற இடத்துக்கு வராங்க. அங்க கார் பார்க்கிங்ல காரை எடுத்துட்டு அவனோட வீட்டுக்குள்ள போகும்போது கிம் லீ ஸ்டாப் பண்றாரு. சார் நீங்க போங்க, நான் இங்க வெயிட் பண்றேன்னு சொல்லவும் கிம் எதுக்காக இங்க வெயிட் பண்றேன்னு கேட்டா சார் நல்லா பாருங்க, நம்ம அந்த குற்றவாளியோட வீட்டுக்கு பின்புறம் இருக்கும். இங்க மொத்தம் 2 வீடு இருக்கு. அதுல ஒரு வீட்டோட ஜன்னல்ல கிரில் மாட்டி இருக்கு, ஆனா இன்னொரு வீட்டோட ஜன்னல்ல கிரில் மாட்டல. அப்ப கண்டிப்பா அந்த குற்றவாளியோட வீடா தான் இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை தப்பிக்கிறதுக்காக தான் கிரில் மாட்டாம இருப்பான். நீங்க முன்னாடி போய் கதவை திறங்க. அவன் எதுவும் தப்பு பண்ணிட்டு இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணா கண்டிப்பா பின்வாசல் வழியா தான் ஏறி குதிச்சு வருவான். அப்ப அவனை பிடிக்கிறதுக்காக நான் இங்க இருக்கிறதா சொல்லவும் கிம்மு சரி, ஒருவேளை அவன் முன்வாசல் வழியா என்ன அடிச்சுட்டு தப்பிக்க ட்ரை பண்ணா என்ன பண்றதுன்னு கேட்க அப்போ அவனை பிடிக்கிறதுக்கு நான் வரதா சொல்லவும் ஹீரோ பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த கிம்மு குற்றவாளியோட வீட்டுக்கு முன்னாடி வர அங்க உள்ள இருந்து ஒரு பொண்ணோட அலறல் சவுண்ட் கேக்குது. இந்த குற்றவாளி ஏதோ ஒரு தப்பு பண்றான்னு புரிஞ்சுக்கிட்டு வேகமா கதவு தட்ட போலீஸ் வந்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டவன் அங்க இருந்து ஒரு கத்தியை எடுத்துட்டு பின்வாசல் வழியா குதிக்க நம்ம ஹீரோவை அவனை வெல்கம் பண்றதுக்காக அங்கேயே இருக்க. வந்தது போலீஸ் ஆபீசர் நினைச்சு கத்தி எடுத்துட்டு ஹீரோவை குத்த வரவும் அவனை அடிக்க கூடாத இடத்துல ஒரே அடி அடிச்சு எலக்ட்ரிக் கன்னை யூஸ் பண்ணவும் அதே இடத்துல சுருண்டு விழுந்துருவான். அதுக்கப்புறம் தான் கிம் அங்க வரவும் மயக்கத்துல இருக்க அந்த குற்றவாளியோட கையில ஹேண்ட் கேஃபை மாட்டிட்டு நீங்க இங்க அமைதியா இருக்கிறதா உங்களுக்கு நல்லது, அதோட உங்களுக்கு தேவைப்பட்ட அட்வொகேட்டை வைக்கிறதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட் கேஃபை மாட்டவும் அதுக்கப்புறம் இன்னொரு குற்றவாளி தான் தேடி போறாங்க. இப்ப தேடி வந்தவன் ஒரு கேடு கட்டவன். தூரத்துல சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு, அங்க குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருக்க. குழந்தைங்களை பார்த்துட்டு பப்ளிக் பிளேஸ்லயே பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க. ஹீரோவுக்கு அதை பார்த்த உடனே கோவம் வருது. அவனை துரத்திட்டு போய் பிடிச்சி கோவத்துல அடிச்சிட்டு இருக்கவன் அங்க கிம் வராரு. லீய சமாதானப்படுத்தி உன் கோவத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா சட்டத்தை நம்ம கையில எடுத்துக்க கூடாதுன்னு அவனை போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு நீ இன்னைக்கு நல்ல வேலை செஞ்ச, அதனால நீ நான் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து டின்னருக்கு வெளியில போலாமான்னு கேட்க அதுக்கு லீயும் இல்ல சார், நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட போறதா பிளான் பண்ணிருக்கேன், நீங்களும் வேணா எங்க கூட வாங்கன்னு சொல்லிட்டு லீ கிம்ம கூட்டிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண ஒரு ஹோட்டலுக்கு தான் வரவும் அங்க லீயோட ஃப்ரெண்ட்ஸ் கிம் கிட்ட சார் உங்க வேலையை பத்தி நான் ரொம்பவே கேள்விப்பட்டிருக்கேன், அது ரொம்பவே ஆபத்தான வேலை, எதுக்காக அதுல சேர்ந்தீங்கன்னு கேட்கவும் கிம் அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். எனக்கு 10 வயசு இருக்கும்போது ஒரு தடவை என் கார் ஆக்சிடென்ட் ஆகி நான் ஒரு விபத்துல மாறிட்டேன். என் காரும் பத்தி எரிய ஆரம்பிச்சிருந்துச்சு. கொஞ்ச நேரம் விட்டா நான் இறந்தே போயிருப்பேன். ஆனா அந்த டைம் சரியான நேரத்துல சில போலீஸ் ஆபீசர்ஸ் அங்க வந்து என் உயிரை காப்பாத்தினாங்க. அப்பதான் நான் ஒரு முடிவெடுத்தேன், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எப்படி அவங்க என் உயிரை காப்பாத்துறாங்களோ அதே மாதிரி நானும் ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகி மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல என் இடது காலில் அடிபட்டுருச்சு. அதனால என் இடது காலில் சரியான வளர்ச்சி இல்லாம என்னால வேகமா ஓட முடியாது. அப்படிப்பட்ட என்னால குற்றவாளிகளை பிடிச்சு குற்றங்களை தடுக்க முடியாது. அந்த டைம் தான் இந்த எலக்ட்ரானிக்கல் டிவிஷனை பத்தி தெரிய வந்துச்சு. அதுல நான் சேர்ந்தேன். என்னால குற்றவாளிகளை வேணா பிடிக்க முடியாம இருக்கலாம், ஆனா அவங்களை கண்காணிக்க முடியும், நடக்க போற குற்றங்களை தடுக்க முடியும். நான் கண்காணிக்கிற குற்றவாளிகளை பல பேர் குழந்தைங்களை கொடூரமா ரேப் பண்ண ரேபிஸ்ட், அப்படிப்பட்ட ஆளுங்களை கண்காணிக்கிறது மூலமா என்னால பல பேருக்கு உதவி பண்ண முடியுது, பல குழந்தைங்களோட வருங்காலத்தையும் காப்பாற்ற முடியுது. என் வேலையை நினைச்சு நான் பெருமைப்படுறதா சொல்லவும் அதெல்லாம் கேட்ட லீயும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் கை தட்டி உற்சாகப்படுத்துறாங்க. இப்ப அங்க பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு வெளியில வரும்போது சில ஆபீசர் கிம்முக்கு கால் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இந்த டிவைஸ் கார்ல மாட்டிருக்க குற்றவாளிகளுக்கு எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடம் வரை தான் போறதுக்கு அனுமதி இருக்கும். அதை தாண்டி போயிட்டாங்கன்னா உடனே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். அப்படி இன்ஃபர்மேஷன் கிடைக்கவும் தான் அந்த ஆபீசர் கிம்முக்கு கால் பண்ணி டூன்னு ஒரு குற்றவாளி அவனுக்கு கொடுத்த எல்லையை விட்டு ரொம்ப தூரம் தாண்டி போயிருக்கான். அவன் டிவைஸை லொகேட் பண்ணி பார்த்தா அவன் சியோடாங்கிற ஒரு இடத்துக்கு தான் போயிருக்கான். கால் பண்ணி பார்த்தாலும் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிறதா சொல்லவும் அப்ப கிம்மு நாங்களும் சியோடாங்கிற இடத்துல தான் இருக்கோம், அந்த குற்றவாளி என்ன தப்பு பண்ணான்னு கேட்கவும் அவன் ஒரு கொலை பண்ணான்னு சொல்ல கிம்மு இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறதா சொல்லவும் அவன் இருக்கிற லொகேஷனை டிவைஸ் மூலமா ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் இவன் இருக்கிற இடம் நமக்கு பக்கத்துல தான் இருக்கு, ஓடி போனா கூட 5 நிமிஷத்துல போயிடலாம்னு சொல்ல அங்க உள்ள லியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாம எதுக்காக ஓடி போனோம் கார்ல போலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாருமே கார்ல அந்த லொகேஷனுக்கு போறாங்க. டிவைஸ் லொகேட்டான இடத்துக்கு வந்து பார்த்தா அங்க டிவைஸ் ப்ரோக் ஆகி போய் கிடக்கு. அப்ப எப்படிதான் குற்றவாளியை தேடுறதுன்னு யோசிக்கும் போது லியோட ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ட்ரோன் இருக்கும். அது ஞாபகம் வரவும் டேவ் உன் ட்ரோன் இன்னும் உங்ககிட்ட தான் இருக்கான்னு கேட்க அது கார்ல தான் இருக்குன்னு சொல்லவும் அந்த ட்ரோனை மேல பறக்க வச்சு அந்த குற்றவாளி சரௌண்டிங்ல தான் எங்கேயாவது இருக்கணும்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கெஸ் பண்ண மாதிரி அந்த குற்றவாளி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கவும் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல அந்த குற்றவாளி இருக்க. லியும் சார் நீங்க இங்க இருந்து அவன் லொகேஷன் மட்டும் ட்ராக் பண்ணிட்டே இருங்க, நான் அவனை தேடி போறதா சொல்லவும் கிம்மு அப்ப நீ என் கூட
கூட கான்டாக்ட்ல இரு, நான் உனக்கு ரூட் சொல்றேன், நீ அந்த குற்றவாளியை தேடி போன்னு சொல்லப்போம். ட்ரோன் மூலமாவே இந்த குற்றவாளி இருக்க இடத்த லொகேட் பண்ணிட்டு அத லீக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவும் லீ அந்த குற்றவாளி இருக்கிற இடத்துக்கு வர அவன் யாரோ ஒரு ஆளோட வீட்டுக்கு முன்னாடி நின்னா வெளியில நின்னு கத்திட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு நான் ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆபீசர், நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல அந்த குற்றவாளியும் கோவப்பட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அவரோட கையில கத்தி வேற இருக்கு. லீ அவனை அடிச்சு தூக்கி போட்டுட்டு கிம் கிட்ட இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையில நீங்க இங்க வரலான்னு சொல்ல லீ கவனிக்காத நேரம் அந்த குற்றவாளி கத்தி எடுத்து அவன் கழுத்துலயே வச்சிருவான். அதை கிம் கிட்ட சொல்லவும் அப்ப கிம்மோ லீ நான் சொல்றது கேளு, நான் உங்ககிட்ட என்ன சொல்றனோ அதே அந்த குற்றவாளி கிட்ட நீ சொல்லுன்னு சொல்லவும் கிம் அந்த குற்றவாளியை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு லீ மூலமா. மிஸ்டர் டோ, உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்னால புரிஞ்சுக்க முடியுது, உங்களுக்கு உதவி பண்ண நான் இருக்கேன், தயவு செஞ்சு எந்த ஒரு தப்பான முடிவும் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லவும் அப்பதான் டூவோட பிரச்சனை என்னன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி கோவத்துல இந்த டூ ஒரு கொலை பண்ணிருவாரு. 20 வருஷமா ஜெயில் வாழ்க்கையை வாழ்ந்து தான் பண்ணதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து தான் வெளியில வந்திருப்பாரு. ஆனா அப்பவும் சில பேர் அவரை ஒரு தப்பான ஆளதான் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இவன் ஒரு கொலைகாரன கூட இருக்க பல பேருமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படிதான் அவரோட பழைய ஃப்ரெண்டு ஒரு ஆளு கிண்டல் பண்ணவும் கோவத்துல அவனை தான் கொலை பண்றதுக்காக இங்க வந்திருப்பாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட கிம்மு லீ மூலமா டூ நீங்க பண்ண தப்புக்காக 20 வருஷமா ஜெயில இருந்து நீங்க பண்ண தப்ப உணர்ந்து இப்பதான் வெளியில வந்திருக்கீங்க. உங்களை மத்தவங்க ஏத்துக்க கொஞ்சம் டைம் ஆகும். இப்ப அவசரப்பட்டு நீங்க வேற யாரோ கொலை பண்ணாலும் இல்ல உங்களையே கொலை பண்ணிக்கிட்டாலும் நீங்க பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடும். கொஞ்சம் பொறுமையா இருந்தா இந்த உலகம் உங்களை புரிஞ்சுக்கும். நாங்களும் கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்றதா சொல்லி அவரை சமாதானப்படுத்தி அந்த குற்றவாளி டூவும் தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணத்துல இருந்து பின்வாங்கிடுவாரு. அப்படியே கட் பண்ணா ஈரா அவரோட வேலையெல்லாம் முடிஞ்சு தன்னோட வீட்டுக்கு தான் வரவா. அங்க அவரோட அப்பா உன் வேலை எப்படி இருக்குதுன்னு கேட்க என் வேலை ரொம்பவே நல்லபடியா போதும், அதோட எனக்கு மேல மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு, பேரு கிம், ரொம்பவே திறமசாலி, வேற லெவல், அவரை மாதிரி ஒருத்தர் கூட வேலை பார்க்கறது ஒரு சரியான ஃபீலிங்கா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தன்னோட ரூமுக்கு போகவும் அப்ப ஈரோட அப்பா டிவி தான் பார்த்துட்டு இருக்காரு. டிவில ஒரு நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு. காங்கிரஸ் குழந்தைங்களை ரேப் பண்ண ஒரு ரேபிஸ்ட கூடிய சீக்கிரத்துல விடுதலை பண்ண போறாங்க. அதை பத்தி தான் நியூஸ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கப்போ இப்ப கட் பண்ணா போலீஸ் மீட்டிங்கை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல தான் கிம்மும் இருக்காரு. இப்ப எதுக்காக இந்த மீட்டிங் ரெடி பண்ணிருப்பாங்கன்னா அந்த குழந்தைங்களை ரேப் பண்ண ரேபிஸ்ட் அந்த காங்க பத்தி பேசுறதுக்காக தான் இந்த மீட்டிங். காங் மாதிரி ஒரு ஆபத்தான ஒருத்தன் வெளியில வரான், அவனை நம்மளால நம்ப முடியாது, அவனை நம்ம கண்காணிச்சே ஆகணும்னு சொல்ல அப்ப கிம்மு நம்ம கிட்ட இருக்க ஆபீசர்ஸ் ரொம்பவே கம்மியான ஆளுங்க தான் இருக்காங்க, அவங்கள வச்சுட்டு நம்மளால காங்கையும் கண்காணிக்க முடியாது, ஒருவேளை நம்ம அந்த காங்கை கவனிச்சிட்டு இருந்தாலும் மத்த குற்றவாளிகளை கண்காணிக்க முடியாம இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்போம். அதை கேட்டு அங்க உள்ள ஒரு லேடி ஆபீசரும் உங்க நிலைமையில எனக்கு புரியுது, ஆனா புதுசா ஆளுங்களை நம்ம வேலைக்கு எடுத்தா அதுக்கு நம்ம டிவிஷனுக்கு பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும், அது சாதாரண இல்ல, அதுக்கு ஆபீசர்கள்ட்ட நான் பேச வேண்டியது இருக்கு, என்னால முடிஞ்சதை நான் பாக்குறதா சொல்லப்போம். இப்ப கட் பண்ண நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ லீவ் வழக்கமா ஒரு சலூனுக்கு ஃபுட் டெலிவரி பண்ணுவார்ல, அங்கதான் இப்ப வந்திருக்காரு. அவர் வரும்போதே ஒரு ஆள் அவரை கிராஸ் பண்ண மாதிரி போகவும் லீ அவரை பார்த்துட்டு பெருசா எடுத்துக்காம அந்த சலூனுக்குள்ள போறான். அங்க இருக்க அந்த ஆன்டிட்ட என் ஹேர் ஸ்டைல் நான் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு, என்ன ஃபுல்லா கிளீன் அவுட் பண்ணுங்கன்னு போலீஸ் ஆபீசர் மாதிரியே கிளீனா முடிய வெட்டிட்டு வெளியில வர போற வழியில ஒரு ஹோட்டல்ல பாக்குறான். அந்த ஹோட்டல்ல தான் அந்த ஆன்டியோட சலூனுக்குள்ள போகும்போது ஒரு வயசான ஆளு கிராஸ் பண்ணி போயிருப்பாரு. அந்த ஆளு அங்கேயும் உட்கார்ந்து இருக்காரு, அவரோட கால்ல டிவைஸ் இருக்கு. அப்ப இவரும் ஒரு குற்றவாளின்னு புரிஞ்சுக்கிறான். அதோட அந்த ஆளும் அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்குற ஒரு லேடியோட கையை பிடிச்சி பேசிட்டு இருக்க ஹீரோவுக்கு அதை பார்க்கும் போது சந்தேகம் வருது. உடனே அங்க இருந்து தன்னோட ஆபீஸுக்கு வந்து அந்த குற்றவாளி இருந்த இடத்த லொகேட் பண்ணி பார்க்கவும் அவன் டீடைல்ஸும் தெரிய வருது. அவன் பேரு கம்யன், ரேப் கேஸ்ல தான் சில வருஷங்கள உள்ள இருந்து இப்பதான் வெளியில வந்திருப்பான். இப்பவும் நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது சந்தேகம் வரவும் கிம் கிட்ட வந்து சார் ஒரு பிரச்சனை, நான் சலூன்ல இருந்து வரும்போது ஒரு ஆளை பார்த்தேன், அவன் காலையும் குற்றவாளிங்க கால மாட்டிருந்த டிவைஸ் இருந்துச்சு, அவன் ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்துருந்தான், அங்க வேலை பார்க்குற ஆளுங்கள்ட்ட தப்பாவும் நடந்துக்கிட்டான், அதோட இப்ப அவன் இருக்கிற இடத்த விட்டு வேற எங்கேயும் மூவ் ஆகுறான், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, அவனை ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்க உடனே கிம் அந்த கம்யன்கிற குற்றவாளிக்கு கால் பண்றாரு. நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்கவும் அதுக்கு அந்த குற்றவாளி கம்யனும் இன்னைக்கு என்ன யாராலையும் தடுக்க முடியாது, உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்கன்னு சொல்லவும் இவன் ஏதோ ஒரு தப்பு பண்ண போறான்னு சொல்லி புரிஞ்சுக்க உடனே அவனை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. கிம்மும் நீ கடைசியான ஒரு ஹோட்டல்ல தான் நான் பார்த்தேன்னு சொன்னேன், அந்த ஹோட்டல் எங்க இருக்குன்னு கேட்கவும் 2 பேரும் அங்க வந்து விசாரிச்சு பாக்குறாங்க. அங்க ஒரு லேடியோட கையை பிடிச்சு அவன் தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருப்பானு அந்த லேடி கிட்ட வந்து விசாரிக்கவும் அந்த லேடியும் அந்த வயசான ஆளையும் கையை பிடிச்சு ரொம்பவே அநாகரிகமா நடந்துக்கிட்டான், அதோட பணம் கொடுக்குறேன் வீட்டுக்கு வாங்கன்னு கூட சொன்னான், எனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து கிளம்பிட்டான்னு சொல்லப்போம். அவன் எந்த பக்கம் போனான்னு ஏதோ நோட் பண்ணீங்களான்னு கேட்க நான் சரியா கவனிக்கல அங்க வேலை பார்க்குற லேடி சொல்லப்போம். அதனால 2 பேருமே பிரிஞ்சு போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போது லீவ் ஒரு சலூனை பாக்குறான். அப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அந்த கம்மியான முதல் முறையா பார்த்தது அந்த ஆண்டியோட சலூன்ல தான். ஒருவேளை அங்க எதுவும் போயிருப்பானான்னு லீக்கு சந்தேகம் வரவும் லீ கெஸ் பண்ணது கரெக்டா, இந்த கம்மியும் இப்ப ஆண்டியோட சலூனுக்கு தான் வந்திருக்கான். அங்க ஆண்டி அடிச்சு அவங்களை ரேப் பண்ண ட்ரை பண்ண போது கரெக்டான டைம் ஹீரோ அங்க வந்துருவாரு. ஆனா டோர் க்ளோஸ் ஆயிருக்கவும் டோரை உடைச்சிட்டு வந்து அந்த கம்மியன் அடிச்சு மயக்கம் போட வச்சு அவன் கையில ஹேண்ட் கவ்வையை மாட்டிருவாரு. அதோட ஆண்டி ரொம்பவே பயந்து போயிருக்கவும் அவங்களையும் சமாதானப்படுத்தி நீங்க இப்ப பாதுகாப்பா தான் இருக்கீங்க, எதுக்கும் பயப்பட வேணாம்னு சொல்ல ஆண்டி ஹீரோ பண்ண உதவிக்காக நன்றி சொல்ல அதுக்கு அடுத்த நாள் ஹீரோவோட வேலையெல்லாம் முடிஞ்சு தன்னோட வீட்டுக்கு வரவும் அங்க பையனுக்காக அப்பா காத்துட்டு இருக்காரு. பையனுக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்க அப்ப நம்ம ஹீரோ லீ அவங்க அப்பா கிட்ட அப்பா நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போகும்போது நீங்க ரொம்பவே சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னா அது எந்த விஷயம்னு கேட்க எனக்கு டிராமானா ரொம்பவே பிடிக்கும், நான் உன் வயசு இருக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நாடகம் நடத்துவேன், அப்படி நான் நாடகம் நடத்தும் போது என் நடிப்பால மத்தவங்களை
சந்தோஷப்படுத்துவேன். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தாலையும் என் திறமையாலையும் மற்றவங்க சந்தோஷமா இருக்காங்க பத்தியா, அத மாதிரி நேரத்துல நான் ரொம்பவே சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருப்பேன். அந்த நேரத்துல நான் செய்யற வேலையை நினைச்சு ஒரு சாட்டிஸ்பிகேஷன் இருக்குன்னு சொல்ல அதை லீயும் கேட்க லீவோட மனசுல ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்குது. இப்ப கட் பண்ணா மறுபடியும் ஆபீசர்ஸோட மீட்டிங்கை தான் காட்டுறாங்க. கிம்மோட மேலதிகாரிகள்கிட்ட தான் டிபார்ட்மெண்ட்டுக்காக கொஞ்சம் பட்ஜெட் ஒதுக்கி இன்னும் ஆளுங்களை வேலை கேட்டிருப்பாரு. ஆனா கவர்மெண்ட்ல இருந்து அதுக்கான பட்ஜெட் ஒதுக்க முடியாதனால சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல. வேற வழி இல்லாம கிம்மே மத்த குற்றவாளிகளை கவனிக்கும் போதே அந்த காங்கியை நான் கவனிக்க முயற்சி பண்றதா சொல்லவும் அப்ப அங்க உள்ள மேலதிகாரியம், நீங்க ஏற்கனவே டபுள் ஷிஃப்ட் வேலை பாக்குறீங்க, இப்படி நீங்க வேலை பார்த்தா ட்ரிபிள் ஷிஃப்ட் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கும். உங்க குடும்பத்தை நீங்க பாக்குறதே ரொம்பவே கஷ்டமா இருக்கும். வீட்டுக்கு போகவும் டைம் கிடைக்காதுன்னு சொல்ல ரிலீஸ் ஆக போற காங் ஒரு கேவலமானவன், குழந்தைங்களை ரேப் பண்ண ஒரு ரேபிஸ்ட். அவன மாதிரி ஒருத்தங்கள்ட்ட இருந்து குழந்தைங்களை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. என் குழந்தைய பாதுகாக்கிறதா நினைச்சு இந்த கடமையை நான் செய்யறதா சொல்லவும் அந்த மீட்டிங் முடிஞ்ச ஆபீசர்ஸ்லாம் வெளியில வரவும் அந்த இடத்துக்கு லீயும் வரான். கிம் கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. சரி என்ன சொல்லுன்னு சொல்லவும் நான் இந்த வேலையோ கண்டினியூ பண்ண விரும்புறேன். நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆபீசரா இருக்க விரும்புறேன். உங்களோட சேர்ந்து வேலை பார்க்க விரும்புறதா சொல்லவும் அதை கேட்ட கிம்மோ, நீ இந்த முடிவு எடுத்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நீ என் கூட இருக்கிற வரைக்கும் என்ன யாராலையும் எதுக்காகவும் தடுக்க முடியாதுன்னு சொல்ல கிம்மோ அவருக்கான பவரை பயன்படுத்தி லீக்கான போஸ்டிங்கையும் வாங்கி தராரு. ஏன்னா லீ இப்ப வரைக்கும் மின்னுக்கு பதிலாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கவும் இப்ப அபிஷியல் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆபீசராக இப்ப இவங்க 2 பேருமே முதல் வெளியா ஒரு ஜெயிலுக்கு தான் வராங்க. அந்த ஜெயில தான் குழந்தைங்களை ரேப் பண்ற அந்த ரேபியஸ் காங்னு ஒருத்தன் இருப்பான். அவனோட காலையும் டிவைஸை மாட்டிட்டு இதுக்கப்புறம் நீங்க எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், எக்காரணத்தை கொண்டு உங்க போன் சுவிட்ச் ஆஃப் ஆக கூடாதுன்னு போனை கொடுக்க அங்க இருந்தா அவன் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இத மாதிரி ஒரு ரேபியஸ் குழந்தைங்களை கொடுமைப்படுத்த இவன மாதிரி கேவலமான ஆளை உயிரோட விடக்கூடாது, இவனுக்கு எதுக்காக விடுதலை கொடுத்தீங்க, இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னு மக்கள் எல்லாம் போராடிட்டு இருக்க போலீஸ் ஆபீசர் பத்திரமா அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போற வழியில ஒரு சின்ன பொண்ணு ஜன்னல் வழியா அந்த காங்க தான் பார்க்கவும் காங்கோட கண்ணில் தான் பொண்ணு பற்றக்கூடாதுன்னு அவங்க அப்பா உடனே அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. அந்த காங்கையோட வீட்டுக்கு கூட்டு வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த காங்க இருக்கிற இடத்துல எப்ப வேணாலும் எந்த ஒரு ஆபத்து வேணாலும் வரலாம்னு சொல்லி கண்டினியூஸா போலீஸும் பேட்ரோல்ல தான் இருக்க அப்பதான் காங்க மீட் பண்றதுக்கு அவனோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான். எவனோட காலையும் ஒரு டிவைஸ் இருக்கு. காங்கிட்ட எவ்வளவு நேரம் தான் வீட்டுக்குள்ளேயே இருக்க போற, மேல ரூட் ஆஃபுக்கு போகலான்னு சொல்ல காங்க அவன் கால இருக்க டிவைஸை காட்டுறான். இந்த டிவைஸை பத்தி ஒன்னை விட நல்லாவே எனக்கு தெரியும். இதை வச்சுக்கிட்டு 10 மீட்டர் தூரம் கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் போலீஸால நம்ம இந்த இடத்துல இல்லைங்க டெலிட் பண்ண முடியும். அதோட இந்த டிவைஸ் கால இருக்கும் போது இந்த பில்டிங்ல நீ எங்க வேணாலும் ஏறி இறங்கலாம். அவங்களால அதெல்லாம் நோட்டீஸ் பண்ண முடியாது. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதா சொல்லவும் அவங்க 2 பேருமே ரூஃப் டாப்க்கு வராங்க. அங்க காங்கிட்ட அவன் ஃப்ரெண்டு, நீ வெளியில வரதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன், உனக்காக ஒரு வேலை காத்துட்டு இருக்க, நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி எல்லாமே கரெக்டா நடக்கும்னு சொல்ல காங்கம் அதுக்கு நான் தயாரா தான் இருக்கதா சொல்லிட்டு அவன் பில்டிங் ஆப்போசிட்ல இருக்க ஒரு வீட்டை தான் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா காலையில காங்கம் வீட்டுக்கு வரும்போது ஒரு பொண்ணு ஜன்னல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கவங்க அவங்க அப்பாவை தூக்கிட்டு போயிருப்பாரு. அந்த பொண்ணோட வீடு தான் இது. அடுத்து அந்த பொண்ணு தான் அவன் டார்கெட் பண்ற மாதிரி காட்ட இப்ப லீயை தான் காட்டுறாங்க. ஆபீஸ்ல வந்து அந்த காங்கோட டிவைஸ் தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்க. அவன் இருக்கிற இடத்த விட்டு மூவ் ஆகுறான். உடனே லீயும், சார் கேம் நான் உடனே போய் அந்த காங்க ஃபாலோ பண்றேன்னு சொல்ல எதுக்காக இன்னும் வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்ல லீயும், அந்த காங்க எந்த ஒரு தப்பும் பண்ணாம இருந்தா சரி, ஒருவேளை எதுவும் தப்பு நடத்துற என்ன பண்றது, நான் போய் பாக்குறதா நல்லதுன்னு சொல்ல லீ காங்க இருக்க டிவைஸ் லொகேஷனை ஃபாலோ பண்ணி வரவும் அங்க ஒரு பில்டிங் இருக்கு. அங்க கிட்ஸுக்கான நிறைய பிளே ஸ்கூல் எல்லாம் இருக்கு. அந்த காங்க எதுக்காக இங்க வந்திருக்கணும், எந்த ஒரு தப்பு நடக்க கூடாதுன்னு அந்த பில்டிங் ஃபுல்லா காங்க தான் தேட காங்க அந்த பில்டிங்கோட கார் பார்க்கிங்க்கு வரான். அங்க உள்ள ஒரு கார்ல ஏற அதெல்லாம் அந்த காங்கோட பாஸே இருக்கான். இவன் தான் காங்குக்கு தேவையான பணம் எல்லாம் கொடுக்குறான். இவன் வேலை என்னன்னா காங் குழந்தைங்களை அபியூஸ் பண்றத வீடியோ எடுத்து இந்த பாஸ் கிட்ட தான் கொடுப்பான். அந்த பாஸ் வந்து டார்க் வெப்ல அப்லோட் பண்ணுவான். இப்பவும் அதுக்காக தான் காங்க பார்க்க வந்திருக்கான். நீ மறுபடியும் வீடியோ எடுக்கணும், நீ 10 நிமிஷம் வீடியோ எடுத்தா கூட உனக்கு 10 லட்சம் வான் தரதா சொல்லவும் இவங்களுக்குள்ள அந்த கார் பார்க்கிங்ல மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது அங்கதான் காங்க தேடி லீ வர இவங்க எல்லாருமே காருக்குள்ள இருக்கிறதால லீயை பார்த்த உடனே அமைதியாயிடுவாங்க. லீ அந்த கார் பார்க்கிங் ஃபுல்லா தேடி பார்க்க அதுல ஒரே ஒரு கார் மட்டும் சந்தேகப்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா மத்த கார்ஸோட கலரை கம்பேர் பண்ணும்போது அந்த காரோட மிரரோட கலர் மட்டும் ரொம்பவே டார்க் ஷேட்ல இருக்கவும் சந்தேகம் வந்து அவன் நம்பரை மட்டும் நோட் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுவான். போலீஸ் தானே தேடுறது தெரியவும் காங்கும் லீயோட கண்ணில் படாம அந்த பில்டிங்ல இருந்து வெளியில போக அப்பதான் கிம்ட்ட இருந்து கால் வருது. அதை அட்டன் பண்ண, ஹலோ சார் காங்கா, நாங்க எலக்ட்ரானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறோம், நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போயிருக்கீங்க, அதோட ரொம்ப நேரமா நாங்க உங்களுக்கு கால் பண்றோம், எதனால அட்டன் பண்ணலன்னு கேட்க காங்கும் போன் சைலண்ட்ல இருந்துச்சு அதான் அட்டன் பண்ணல, இப்ப நான் ஒரு ஹோட்டல்ல தான் இருக்கேன்னு சொல்லவும் லைன்லயே தான் லீயும் இருக்க. அந்த ஹோட்டலுக்கு வந்து பார்த்தா அங்கதான் காங்க இருக்கவும் அவனை பார்த்துட்டு லீயும் ஆபீஸுக்கு வர எனக்கு காங்கோட நடவடிக்கையில இன்னும் சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா அவன் வீட்டுக்கு பக்கத்துல நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும் போது இதுக்காக அவ்வளவு தூரம் போகணும்னு பேசிட்டு இருக்க அப்பதான் அங்க ஆபீசர் மீன் வராரு. அதான் லீ ஒரு போலீஸ் ஆபீசருக்கு உதவி பண்ணி அவரோட இடத்துல தான் இத்தனை நாள் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். அந்த போலீஸ் ஆபீசர் தான் வரவும் லீ பண்ண உதவிக்காக ஒரு பஞ்சிங் கிளவ் கிஃப்டா கொடுக்க அவர் இனிமேல் இவங்களோட சேர்ந்து வேலை பார்க்க போறாரு. கற்பனை இப்ப ஒரு குழந்தையை தான் காட்டுறாங்க. ரோட்ல ஸ்கூல் முடிஞ்சு நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு நாய்க்குட்டி ரோட்ல தனியா இருக்கதை பார்த்துட்டு அதை கொஞ்சிறதுக்காக பக்கத்துல வரவும் அந்த டைம் அந்த குழந்தைய யாரோ ஒரு ஆளு கடத்திடுவான். அடுத்து காங்கோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு தடவை ஜன்னல் வழியா தப்பிச்ச ஒரு குற்றவாளியை பிடிக்க போயிருப்பார்ல, அவன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டவன் இப்பதான் அங்க இருந்து வெளியில வரவன். அவனை காங்கோட ஃப்ரெண்டு வந்து பார்த்துவன் உதவி வேணும்னு கேட்க அந்த ஃப்ரெண்ட் அவனை மீட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் காங்க வந்து மீட் பண்றான். காங்கோட காலில் உள்ள டிவைஸால குறைஞ்சது 10 மீட்டர் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க மூவ் ஆகுறதே தெரியப்படுத்தும். அதனால அவன் வீடியோ எடுக்கிறதுக்காகவே ஒரு பிளான் பண்றான். அவன் இருக்கிற வீட்டுக்கு கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும். அங்க
ஒரு ரூம் ரெடி பண்ண கட் பண்ணாத அடுத்த நாள் கிம்ம தான் காட்டுறாங்க. ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது அவர்கிட்ட ஒரு ஆபீசர் வந்து, சார் நீங்களும் லீயும் ரீசெண்டா ஒரு குற்றவாளி அரெஸ்ட் பண்ணிட்டு அவனை மறுபடியும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவனோட சார்ஜர் ரொம்பவே கம்மியா இருக்கு. கால் பண்ணா அது சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஏதோ ப்ராப்ளம் நடக்க போகுதுன்னு தோணுதுன்னு சொல்லவும் கிம் அந்த குற்றவாளியை பார்க்கறதுக்காக போகணும். அதனால லீ கால் பண்ணி அதை இன்ஃபார்ம் பண்ணவும், நான் காங்க தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க போய் அந்த குற்றவாளியை பாத்துக்கோங்க. நான் இவனை பாத்துக்கிறதா சொல்லவும், இப்ப அந்த காங்க ஒரு சலூன்ல தான் முடிவெடிட்டு இருக்கான். அவனை தான் லீ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கிம்ம தான் காட்டுறாங்க. அவர் கூட அந்த மின்னுங்கிற ஆபீசரை கூட்டிட்டு அந்த சார்ஜ் கம்மியா இருக்கு இன்னொரு குற்றவாளியை தான் தேடி போகவும், அது ஒரு வேர் ஹவுஸ். அங்கதான் இந்த குற்றவாளி இருக்கான் சிக்னல் காட்ட. அந்த சிக்னலை தேடி வரும்போது தான் தெரிய வருது இது ஒரு ட்ராப். இது எல்லாமே காங்க அவன் ஃப்ரெண்டோட பிளான் தான். இந்த குற்றவாளி மூலமா கிம்மி மின்னி இங்க வர வச்சுட்டாங்க. அதோட லீ காங்க தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவும் அதை தெரிஞ்சுக்கிட்ட காங்கோ சரியா பிளான் பண்ணி ஒரு இடத்துல லீயை அடிச்சிருவான். அங்க லீ அடிக்கிறதுக்காகவே நிறைய கேங்ஸ்டர்ஸ் வராங்க. அவங்கள பார்த்தவே பயந்து போகாம கையில மீன் கொடுத்த கிளவுஸை மாட்டிட்டு கிடைச்ச பொருளெல்லாம் எடுத்து அந்த கேங்ஸ்டர்ஸோட சண்டை போட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த வேர் ஹவுஸ்ல மாட்டிக்கிட்ட கிம்மும் மின்னும் அங்கேயே நிறைய ரவுடிஸ் இருக்கு. இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஆகணும்னு அந்த வேர் ஹவுஸ்ல இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. பின்னாடியே அந்த ரவுடிங்களை துரத்திட்டு வந்துட்டு இருக்க. அங்க நடந்த சண்டையில கிம்ம காப்பாத்த ட்ரை பண்ணதுல மின்னோட தலையில பயங்கரமா அடிபட்டுரும். அதே இடத்துல கிம்மியை அடிச்சு போட அவரோட மொபைலையும் ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்ப லீயை தான் காட்டுறாங்க. காங்கோட ஆளுங்களோட தான் சண்டை போட்டுட்டு இருக்கவும் சண்டையில லீவுக்கும் அடிபட்டுரும். அப்படியே அங்க இருந்த காங்கோட ஆளுங்க எல்லாத்தையுமே அடிச்சிட்டு காங்க எங்க தான் இருப்பான்னு தேடி அவனோட வீட்டுக்கு போனான். அவன் வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு போற மாதிரி ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கு. அதை பார்த்த லீக்கு சந்தேகம் வரவும் மேல அவனோட வீட்டுக்கு போகாம கீழே இருக்க பேஸ்மெண்ட்டுக்குள்ள வந்து பார்த்தா அங்க இருந்து ஒரு குழந்தை அலற சவுண்ட் கேக்குது. ஆனா டோர் லாக் ஆயிருக்கவும் உள்ள போக முடியல. அப்ப அந்த பில்டிங்கை சுத்தி பார்த்தவன் அங்க உள்ள ஒரு விண்டோவை பார்க்கவும் உள்ள போறதுக்காக அந்த விண்டோவை தான் உடைச்சிட்டு இருக்க. அப்ப பக்கத்து வீட்டுல சவுண்ட் கேட்டு ஒரு ஆள் வராரு. சார் இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு கேட்கவும், நான் சொல்றது கேளுங்க, உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி இங்க வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த விண்டோவை உடைச்சிட்டு உள்ள போக அங்க காங்க இன்னொரு பொண்ணு அபியூஸ் பண்றதுக்காக வீடியோ எடுக்க ரெடியா இருப்பான். அவன் லீ வந்தது தெரிஞ்சு லீயோட சண்டை போட்டுட்டு இருக்க. சண்டையில லீ அவனை தலை விட்டுட்டு அந்த குழந்தை கிட்ட வரவும் பின்னாடி வந்த காங் கத்தியால குத்திடுவான். அதோட அந்த பக்கத்து வீட்டுக்காரன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண கரெக்டா அந்த டைம் போலீஸ் அங்க வந்துருவாங்க. காங்கோட ஃப்ரெண்டும் இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்துன்னு அங்க இருந்து தப்பிக்கலாம் ட்ரை பண்ணும் போது போலீஸ்காரங்க காங்க பார்த்துட்டு பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்களே அடிச்சு போட்டு அங்க இருந்து அவன் ஃப்ரெண்டோட தப்பிக்க இப்ப கத்தி குத்து வாங்கி உயிருக்கு போராட நிலைமையில இருக்க லீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அந்த விஷயம் தெரியவும் அவங்க அப்பாவும் அங்க வராரு. மயக்கத்துல அந்த லீக்கு முழிப்பு வரவும் அவன் முன்னாடி தான் அவங்க அப்பா மட்டும் இல்ல சில உயர் அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்க கிட்ட அந்த காங்க பிடிச்சிங்களான்னு கேட்கவும் எங்களால அந்த காங்க பிடிக்க முடியல, அவன் தப்பிச்சிட்டான். அதோட அவன் கால்ல மாட்டிருந்த டிவைஸையும் உடைச்சிட்டான். அப்ப கிம்முக்கு ஆபீசர் மின்னுக்கு என்னாச்சு லீ கேட்க நடந்த சண்டையில கிம்மோட கழுத்தெலும்பு உடைஞ்சிருக்கு. அவர் பழையபடி ரெக்கவர் ஆகிறதுக்கே கொஞ்ச நாள் ஆகும். அதே நேரத்துல தலையில பயங்கரமா அடிபட்டதால மின் இறந்து போனதா சொல்லவும் அதை கேட்ட லீயும் வருத்தப்பட கற்பனா மின்னோட ஃபினோல தான் காட்டுறாங்க. அங்க அவருக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக லீயும் வந்திருக்கு. அடுத்த கொஞ்ச நாளையே லீ காங்கிட்ட இருந்து ஒரு சின்ன பொண்ணை காப்பாத்திருப்பார்ல, அதுக்காக போலீஸ் மறுபடியும் லீயை கௌரவிச்சு மரியாதை கொடுக்கறதுக்காக லீக்கான அவார்ட்லாம் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு அங்கிருந்து வெளியில வரும்போது ஒரு லேடி லீக்காக காத்துட்டு இருக்காங்க. இந்த லேடி வேற யாரும் இல்ல, காங்கிட்ட இருந்து ஒரு சின்ன பொண்ணை லீ காப்பாத்திருப்பானே அந்த பொண்ணோட ஆன்டி தான் இவங்க. லீ பண்ண உதவிக்காக தேங்க்ஸ் சொல்ல தான் வந்திருப்பாங்க. அப்ப லீயும் உங்க பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்க அந்த லேடியும் அவ இப்ப நல்லா தான் இருக்கா, ஆனா வெளி உலகத்துக்கு வரவே ரொம்ப பயந்து போயிருக்கா, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறா. உங்களை பத்தி பேசும்போது மட்டும் தான் கொஞ்சம் தைரியமா ஃபீல் பண்றா. உங்களுக்காக ஒரு லெட்டரும் கொடுத்திருக்கானே அந்த லெட்டரை கொடுக்க அதை லீ பண்ண உதவிக்காக அந்த குழந்தை நன்றி சொல்லி தான் எழுதியிருக்கும். அதை பார்த்த ஹீரோவுக்கு ஏதோ மாதிரி ஆகவும் உடனே கிம்ம தான் மீட் பண்ண வராரு. இப்ப கிம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கவும் கிம் கூடவே லீயோட ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. அப்ப லீ கிம் கிட்ட வந்து அந்த காங்க ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணிருப்பானே அந்த பொண்ணோட ஆன்டி வந்து என்ன மீட் பண்ணாங்க. அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிருக்கா, வெளி உலகத்துக்கு வர பயப்படுறா. அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணா, எதுக்காக அவளுக்கு இப்படி ஒரு தண்டனைன்னு கேட்கவும் அதெல்லாம் கேட்டுட்டு கிம்மோ லீ என்னால உன் எமோஷன்ஸை புரிஞ்சுக்க முடியுது, ஆனா உனக்கு இப்ப அடிபட்டிருக்கு, அது இன்னும் ஃபுல்லாவும் சரியாகல, அதனால பொறுமையாயிரு, அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத. அந்த காங்க பிடிக்கிறது இப்ப போலீஸோட வேலைன்னு சொல்லவும் ஆனா லீயால அதை ஏத்துக்க முடியல. அதே இடத்துல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்க எல்லாருமே அங்க இருந்து வெளியில வந்துருவாங்க. லீயும் அந்த குற்றவாளிக்காக நம்ம எப்படியாவது பிடிச்சே ஆகணும்னு சொல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸும் நம்மளால எப்படி முடியும், போலீஸாலே பிடிக்க முடியாத ஒரு குற்றவாளியா சாதாரண ஆளுங்க நம்மளால பிடிக்க முடியுமான்னு கேட்க அப்ப இன்னொரு ஃப்ரெண்டும் ஏன் நம்மளால முடியாது, நம்ம எத்தனையோ கேஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், போலீஸால பிடிக்க முடியாத குற்றவாளிகளை கூட மக்கள் உதவி பண்ணி பிடிச்சிருக்காங்கன்னு, அதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்ல அப்பதான் லீயும் நான் காங்க ஒரு தடவை தேடி போகும்போது ஒரு இடத்துல ஒரு காரை பார்த்தேன், அந்த காரோட கண்ணாடி ரொம்பவே டார்க்கா இருக்கவும் அதோட நம்பரை மட்டும் நான் நோட் பண்ணி வச்சேன், அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்க லியோட ஒரு ஃப்ரெண்டும் என் அண்ணன் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை பார்க்கறாரு, அவர்கிட்ட நம்பர் கொடுத்தா அந்த வண்டி யாரோடன்னு கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்ல ஒரு ஃப்ரெண்ட் அந்த நம்பர் யாரும் கண்டுபிடிக்கிற வேலையில இருக்காங்க. மத்தவங்களாம் லீ சண்டை போடும்போது தேவைப்படுற வெஸ்ட் ஸ்டிக் அவனுக்கு தேவையான ஷூ எல்லாம் பை பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதோட அந்த கார் நம்பரை வச்சு பாஸோட டீடைலை கண்டுபிடிக்கவும் அவனோட வீட்டுக்கே வந்துருவாங்க. அப்ப வீடு லாக் ஆயிருக்கவும் லியோட ஃப்ரெண்டும் என்னால இந்த லாக் ஓபன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு லாக் ஓபன் பண்றங்கிற பேர்ல ஏதோ ஒண்ணு பண்ண திடீர்னு அலாரம் சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும். எல்லாரும் பயந்து போய் அங்க இருந்து கிளம்பும் போது அப்ப அந்த பாஸ் வீட்ல இருந்து வெளியில வந்து என்ன அலாரம் சவுண்ட்னு சொல்லி செக் பண்ணவும் வெளியில உள்ள லீயை பார்த்த உடனே உள்ள போய் கதவை சாத்திக்க ட்ரை பண்ணுவான். அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவனை டோர் லாக் பண்ண விடாம தடுத்து அவனை பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவனை அடிச்சு விசாரிக்கும் போதும் அவன் வீட்டை ஃபுல்லா சர்ச் பண்ணும்போது தான் அங்க ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்குது. அதை செக் பண்ணும்போது ஒரு டிபி ஃபுல்லா காங் குழந்தைங்களை அபியூஸ் பண்ண வீடியோ இருக்கும். அதை தெரியவில்லையே அந்த கோவத்துல அந்த பாஸை பயங்கரமா அடிச்சு விசாரிக்கும் போது தான்
காங் இருக்கிற இடம் அவனுக்கு தெரியாதனும். ஆனா காங்குக்கு தேவையான மொத்த பணம் இவன் தான் தரானோ. இவனோட கார்டு ஒண்ணு காங்கிட்ட தான் இருக்கு. அவன் கார்டு எங்க யூஸ் பண்றானோ அந்த மெசேஜ் எல்லாம் இவனுக்கு ரிசீவ் ஆகுங்கிற விஷயம் தெரிய வரவும் அந்த மொபைலை எடுத்துட்டு வந்துருவாங்க. அதோட அந்த பாஸ் கிட்டயும் இவங்கிட்ட அதிகமா குழந்தைங்களை அபியூஸ் பண்ற வீடியோ இருக்குன்னு சொல்லி போலீஸ்ட போட்டு கொடுத்துருவாங்க. இப்ப பாஸ் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். அடுத்து இவங்க வேலை காங்க படிக்கிறத மட்டும்தான். பாஸோட மொபைல் மூலமா காங்க அடிக்கடி பாஸோட கிரெடிட் கார்டை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றான்னு கண்டுபிடிக்க அது ஒரே இடத்த சுத்தி இருக்க வேற வேற ஹோட்டல்னு தெரிய வருது. அதனால இந்த குறிப்பிட்ட ஹோட்டல்ஸ் எல்லாம் தேடினா கண்டிப்பா அவனை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிட்டு அதுக்காக பிளான் பண்ணிட்டு லீ அவனோட வீட்டுல இருந்து கிளம்பும் போது அங்க அவனோட அப்பா வராரு. லியோட காஸ்டியூம் எல்லாம் பார்த்துட்டு நீ மறுபடியும் எந்த ஒரு பிரச்சனையில மாட்டிக்காத, இப்பதான் கத்தி குத்து வாங்கி ஹாஸ்பிட்டல்ல இருந்து உயிருக்கு போராடி தப்பிச்சு வந்தேன்னு சொல்லவும் அப்ப லீயும் அப்பா என்னால உங்க நிலைமையை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நான் சொல்றதை கேளுங்க. அந்த காங் இது வரைக்கும் எத்தனை குழந்தைங்களை ரேப் பண்ணிருக்கான் தெரியுமா? நான் காப்பாத்தின குழந்தைக்கு வெறும் 10 வயசு தான். ஆனா இன்னும் அந்த குழந்தையால நடந்த நிகழ்வுல இருந்து வெளியில வர முடியல. இந்த சமுதாயத்தை பார்த்து பயந்து போய் கிடக்க வீட்டுல இருந்து வெளியில வரவே பயப்படுறான். இப்ப கூட நான் தேடி போற காங் ஏதாவது ஒரு குழந்தைய அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். அந்த குழந்தையும் தன்னை யாராவது ஒரு ஆள் காப்பாத்த வருவாங்களான்னு சொல்லி யோசிக்கலாம். நான் அந்த குழந்தைக்காக போகணும்னு சொல்லவும் லீ பேசுனதா கேட்டுட்டு அப்பாவோ பையன் பேசுனதா நாயா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவனை போக சம்மதிக்கிறாரு. அடுத்து லீ அவன் ஃப்ரெண்ட்ஸும் அந்த காங் அதிகமா கார்டு யூஸ் பண்ணி ஏரியாக்கு வராங்க. அங்க இருக்க ஒவ்வொரு ஹோட்டலா தேடி அவன் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா டைரக்டா உள்ள போல. லீ அந்த ஹோட்டலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க கார்ல எனக்காக காத்துருங்க, ஒருவேளை இங்க இருந்தா உங்க உயிருக்கே ஆபத்தாகும்னு சொல்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸும் உனக்கு எதுவும் பிரச்சனைனா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு காருக்கு போறாங்க. அப்ப இன்னொரு ஃப்ரெண்டும் ட்ரோன் மூலமா அவனை கண்காணிச்சிட்டு தான் இருக்க. லீ அந்த ஹோட்டலுக்குள்ள வந்து டே காங் நான் உன்னை தேடி தான் வந்திருக்கேன், வெளியில வாடான்னு சொல்லவும் காங் அவன் ஏற்கனவே அடியாளோட பாதுகாப்பா தான் இருப்பான். லீயோட சவுண்ட் கேட்டு எல்லாருமே வெளியில வராங்க. காங் அவன் ஆளுங்களை லீயோட சண்டை போட விட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுவான். லீ அவனோட சண்டை போட்டுட்டு இருக்கான் போது அந்த காங்கோட ஃப்ரெண்டு ஒரு கத்தி எடுத்து லீய குத்த வருவான். ஆனா இந்த தடவை வாங்கின வேஸ்ட் ரொம்பவே பவர்ஃபுல்ங்கிறதால கத்தி உள்ள இறங்கல. அதனால அங்க இருக்க ஆளுங்களாம் அடிச்சிட்டு காங்க தான் தேடி போகுவோம். அவன் தூரமா தனியா ஒரு இடத்துல லீக்காக காத்துட்டு இருப்பான். அங்க லீயோட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு சண்டை போட்டுட்டு இருக்க காங்கோட கையில ஒரு கத்தி கிடைக்குது. அதை வச்சு லீ அட்டாக் பண்ண வரவான். அதை ட்ரோன் மூலமா பார்த்துட்டு இருந்த லீயோட ஃப்ரெண்டு லீய காப்பாத்துறதுக்காக அந்த ட்ரோனை பறக்க வச்சு காங்கோட கண்ணிலேயே ஒரு கோடு போட்டுருவான். அப்ப காங்கோட கண்ணில் காயம் பட்டிருக்கவன் அந்த டைமை பயன்படுத்திட்டு லீ காங்கோட சண்டை போட்டு அவனை அடிச்சு மயக்கம் போட வைக்க மயக்கம் போட்டதுக்கு அப்புறம் காங்கோட கையில ஹேண்ட் கேஃபை மாட்டி நீங்க அமைதியா இருக்கிறதா உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு தேவைப்பட்டா ஏதோ அட்வொகேட்டை கூட நீங்க கூப்பிடலாம்னு சொல்லிட்டு கிம் மாதிரியே பேசி அவன் கையில ஹேண்ட் கேஃபை மாட்டி அரெஸ்ட் பண்ணவும் இந்த காங்க பிடிக்கிறதுக்கு லீ மட்டும் காரணம் இல்ல, அவன் ஃப்ரெண்ட்ஸும் முக்கிய காரணங்கிறதால கவர்மெண்ட்ல இருந்து அவங்க 4 பேருக்குமே மெடல் கொடுத்து மரியாதை கொடுக்குறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் லீ காப்பாத்தின அந்த சின்ன பொண்ணு வரவும் லீக்கு போக்கே கொடுத்து இப்போ உங்களால தான் நான் தைரியமா வெளியில வர, நீங்க தான் என்னோட ஹீரோன்னு சொல்லவும் லீ இப்பதான் பெருமையா ஃபீல் பண்றாரு. அப்படியே கொஞ்ச நாள் ஆக கிம் இப்ப ரெக்கவர் ஆயிருவாரு. மறுபடியும் ஒன்னா சேர்ந்து அவங்க 2 பேரும் வேலையை பார்க்க ஆரம்பிக்க இதோட பிளாக் பெல்ட்ங்கிற இந்த படம் முடியுது. அடுத்த ஒரு நல்ல படத்துல சீரீஸ்ல மீட் பண்ணுவோம்.